பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இல்லாம பிசிஓடி வந்ததுனால மத்தவங்க வந்து இந்த நீர்க்கட்டி இருந்ததுன்னா குழந்தை வந்து பிறக்காது அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குல்ல. சோ வந்து அந்த மாதிரி வாய் வச்சுட்டாங்கன்னா ஒருத்தவங்க வாய் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சோ அதனால நீ அந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்பயே எனக்கு பயமாயிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய விஷயமா இது இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நானும் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அந்த டேப்லெட் எல்லாம் கூட வந்து யாருக்கும் தெரியாம தான் போடுவேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு எஜுகேட்டட் கேர்ள் மாதிரியே நான் நடந்துக்காம கண்மூடித்தனமா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே வந்து நானுமே அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து எப்ப நான் வந்து எனக்கு பிசிஓடி இருக்கு அப்படிங்கறத ஒரு 4 பேர்கிட்ட நான் சொல்லி அவங்களுடைய சஜஷன் வந்து நான் கேட்டுக்கிட்டனோ, சோ அது மூலியமா தான் என்னோட பீரியட்ஸை வந்து நான் ரெகுலரே பண்ணேன். சோ அது வரைக்கும் யாருக்கோ பீரியட்ஸ் இருக்கு நான் மீன் irregular பீரியட்ஸ் எனக்கு இருக்கு பிசிஓடி இருக்குங்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்த வரைக்கும் நான் டேப்லெட் மட்டுமே தான் எடுத்துட்டு இருந்தேன் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு.